இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு தைரியம் என்றது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தைரியம் என்றது பிரம்மாண்டமான போர்ல வீரத்தோட போராடுறதுலயோ, பெரிய பெரிய விலங்குகளை அடக்குறதுலயோ, அல்லது சினிமாவுல வரும் காட்சிகளை போல வில்லன்களை அடிச்சு துவம்சம் செய்யறது இல்லையா? சினிமாவுல வரும் காட்சிகளை போல வில்லன்களை அடிச்சு துவம்சம் செய்யறது இல்லையா? மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் கூட அது எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத போராட்டங்கள், சமாளிக்க முடியாத பிரச்சனைகள், இந்த நேரத்தில் உத்வேகமும் வலிமையும் தேவைப்படும் தருணங்களில் தைரியத்தை பற்றிய மேற்கோள்களை படிக்கிறது ஆக முக்கியம். அதுல விசித்திரமான கதைகள், நாட்டுப்புற கதைகள், தைரியம், சூப்பர் ஹீரோக்கள் கதைகள், இப்படி நல்ல விஷயங்களை படிக்கிறது ஆக ஒரு முக்கியமான காரியம். ஒரு மனிதன் தைரியம் வெளிப்படக்கூடிய 4 பிரதானமான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது இடம் தனது கருத்தை உறுதிப்படுத்தும் போது அவர் தனது தைரியத்தை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பம். நம் நம்பிக்கைகளை நாம் பாதுகாக்கும் போது தைரியம் அடிக்கடி வெளிப்படும். ஒரு காரணத்திற்காக நியாயமாக வாதாடுற நேரத்தில் நாம் சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தாக இருந்தாலும் ஒரு கூட்டத்தில் அதை வெளிப்படையாக கூறுற நேரத்தில் தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று நினைக்கிறது என எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்கு ஆதரவாக நிற்பதற்கு ஒரு வகையான உள் வலிமை தேவை. அப்போது தைரியம் வெளிப்படுகிறது. ஒரு காரணத்திற்காக நியாயமாக வாதாடுவது, நாம் சொல்லும் கருத்து அது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தாக இருந்தாலும் ஒரு கூட்டத்தில் அதை வெளிப்படையாக கூறுவது தனது தைரியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காரியமாகும். தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று நினைப்பது. ஒரு விளையாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு வீரன் தோல்வியை சந்திக்கும் பொழுது அவன் உள்ளங்கள் நொறுங்கி சின்ன பின்னமாகும் பொழுது அவன் உள்ளத்தில் என்ன வேண்டும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் என்ற அந்த நம்பிக்கையுடன் தைரியத்துடன் அவர் முன்னேற வேண்டும். இப்படியான சில சந்தர்ப்பங்களில் தைரியம் வெளிப்படுகிறது. இரண்டாவது, உள்மன உணர்வுகள் வெளிவரும் போது உணர்ச்சிகள் குழப்பமானதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை உண்மையாக வெளிப்படுத்த தைரியம் தேவைப்படுகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது. அவரிடம் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு வகையான பயம் உள்ளத்தில் ஏற்படும். அந்த பயம் நீங்கி அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் தைரியத்துடன் அவர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் பயத்தை பிறரிடம் ஒப்புக்கொள்வது, அல்லது நீங்கள் தவறாக ஒரு விஷயத்தை செய்ததற்காக தெரியாதவர்களிடம் கூட மன்னிப்பு கேட்பது போன்ற விஷயங்களும் தைரியத்தின் வெளிப்பாடாகும். நாம் ஒருவரிடம் சண்டையிட்டு அவரிடம் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டு அதன் பின் நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணத்துடன் ஒரு படி கீழே இறங்கி வந்து சமாதானம் பேசும் பொழுது அந்த நேரம் தைரியம் வெளிப்படுகிறது. மூன்றாவது, தவிர்க்க முடியாத உதவி வேண்டும் பொழுது உதவி என்று கேட்பது ஒன்றும் பலவீனமான செயல் அல்ல. உதாரணமாக, பரீட்சை எழுதுவதற்கு தனது மகன் பரீட்சை கட்டணத்தை கட்ட வேண்டும், அதனை கட்ட முடியவில்லை என்று ஒரு தகப்பன் கவலைப்பட்டு கொண்டு அதனை பெற பல முயற்சிகள் செய்து பெற முடியாமல் அதனை ஒரு செல்வந்தனிடம் அல்லது குடும்பத்தாரிடம் கேட்டு அதனை பெற்று தனது மகனுடைய பரீட்சை கட்டணத்தை அவர் கட்டி முடிக்க ஏற்பாடுகளை செய்கிறார். உதவிகள் கேட்கும் பொழுதும் ஒரு தைரியம் அவருடைய உள்ளத்தில் வெளிப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் நோயாளியாக ஆகிவிட்டார். அவருக்குரிய முதல் உதவியை செய்ய எங்களிடம் பணம் இல்லாமல் போகிறது. அந்த பணத்தை பிறரிடம் பெற்று அந்த பணத்தின் மூலம் ஒரு வைத்தியத்தை மேற்கொள்ள நாம் நினைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பங்களில் எமது உள்ளத்தில் ஒரு வகையான தைரியம் பிறந்து அந்த துணிவின் காரணமாக இந்த காரியத்தில் அவர் ஈடுபடுகிறார். எனவே தைரியத்தின் காரணமாக ஈடுபடுகிறார். அது ஒரு மோசமான காரியமாக பார்க்கப்பட மாட்டார். எமது முன்னோர்கள் பலர்கள் இருக்கிறார்கள். மார்க்க அடிப்படையில் மார்க்க ஞானங்களை பெற்றவர்கள், அறிவாளிகள். அவர்களை தொடர்பு கொண்டு ஞானங்களையும் பெற்று நல்ல அமைதியையும் பெற்றுக் கொள்ளலாம். அதன் மூலமும் நாம் ஞானத்தை பெறலாம். வாழ்க்கை நம்மை பல வளைவுகளில் கொண்டு செல்கிறது. அதனை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இவைகளை மேற்கொள்ளும் பொழுது எமது உள்ளத்தில் ஒரு வகையான தைரியம் ஏற்படுகிறது. பல நேரங்களில் தனிப்பட்ட நெருக்கடி, மனநல போராட்டங்கள் அல்லது அச்சுறுத்தும் செயல்கள் என்று எதுவானாலும் இருக்கலாம். அப்போது கூச்சப்படாமல் பிறரிடம் உதவி கேட்பதிலும் அல்லது நாம் அந்த நேரத்தில் துணிந்து உதவி செய்ய முன் வருவதிலும் நம் தைரியம் வெளிப்படுகிறது. நான்காவது, மற்றவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை நம் கஷ்டமாக சுமக்கும் பொழுது, பிறருக்கு ஏற்படும் சிரமங்களை நம் கஷ்டமாக சுமக்கும் பொழுது தைரியம் என்பது நமக்கான ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல, அது மற்றவர்களை மோசமான சூழ்நிலையில் இருந்து உயர்த்துவதற்கும் பயன்படும். பிறரின் கஷ்டமான காலங்களில் நீங்கள் கை கொடுக்கும் போது உங்களின் தைரியம் வெளிப்படும். ஒரு விளையாட்டு வீரன் தனது ஆட்டத்தில் திறனை வெளிப்படுத்தாத பொழுது அவனை தட்டி கொடுக்கும் பொழுது பிறர் அவனை குத்து வார்த்தைகளை பேசி
அவனது மனதை நோகடிக்கும் பொழுது நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தையை தைரியத்தின் மூலமாக அவரது உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தைரியத்தையும் அவருக்கு உண்டு பண்ணி வைக்கும். எமது குடும்பத்தில் பக்கத்து வீட்டு அயல் வீட்டார்களில் ஒரு பெண் 5 பிள்ளைகளுடன் மிகவும் ஏழ்மையில் கணவனை இழந்து வாழ்ந்து வருகிறார். அந்த பெண் அன்றாட பிறப்பிற்காக பல சிரமங்களை மேற்கொண்டு வருகிறார். பல கஷ்டங்கள் அவள் ஈடுபடுகிறார். பல சிரமங்களை சகிக்கிறார். அந்த நேரம் நாம் அவளுக்கு உதவ முன்வரும் பொழுது அந்த தாய் யோசிக்கிறாள், என்னை கவனிக்க, எனது பசியை போக்க ஒரு சிறந்த பக்கத்து வீட்டு நண்பர் எனக்கு கிடைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் நினைக்கிறார்கள், எங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு அண்ணன் ஒரு அண்ணி எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற ஒரு மன பூரிப்போடும் ஒரு மன நிம்மதியோடும் அவர்கள் தங்களது காலங்களை கடந்து செல்ல அவர்கள் எத்தனிக்கிறார்கள். இப்படி இக்கட்டான நேரங்களில் செய்யக்கூடிய உதவிகள் என்றும் உள்ளத்தில் மறக்க முடியாத உணர்வுகளாக அது உள்ளத்தில் பதிந்துவிடும். உதவி செய்தவருக்கும் மனதில் ஒரு தனி தைரியம் உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும். நாம இவ்வளவு உதவி பண்ணிருக்கிறோம், இது போன்ற இன்னும் பல உதவிகளை பண்ணணும் என்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் அடிமனதில் பதிந்துவிடும். அது அவருக்கு மிக ஒரு துணையாக மாறிவிடும். எமது வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் தைரியத்துடன் எங்களது இலக்குகளை பயணிக்க வேண்டிய தேவையும் எமது உள்ளத்தில் தைரியத்தை வளர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பும் கடமையும் எமக்குள் இருக்கிறது. அது வெளிப்படும் பொழுது நாம் தைரியம் உள்ளவர்களாக அனைத்து நிலைமைகளிலும் பார்க்கப்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அமைச்சுடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உங்களது பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.